வணக்கம். இது குலம் மாறி திருமணம் செய்வது பற்றிய பதிவு. அது எல்லோரையும் பொறுத்தவரையில் அது ஏதோ தன்மான பிரச்சனை என்ற எண்ணம். ஆனால் அதை தாண்டியது. சந்ததி, முன்னோர், குலதெய்வம் இவற்றுடன் தொடர்புடையது. இந்த ஜென்மத்தில் மட்டும் வாழ்ந்து விட்டு போகிற வாழ்க்கை இல்லை திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை அது இல்லை. இது சந்ததிக்கானது. இது முன்னோர்கள் தொடர்புடையது. அப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் எங்கள் பிள்ளைகளை வழி நடத்த வேணும் என்றால் எங்களோட முன்னோர்கள் தான் எங்களோட பிள்ளைகளாக வந்து பிறக்கிறது. அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வழி நடத்தணும் என்றால் நாங்கள் இனி எங்களோட பிள்ளைகளோட சந்ததியில் நாங்கள் வந்து பிறக்க வேணும். அப்போ நாங்கள் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடியதாக இருக்கணும். இதற்கு என்ன செய்யலாமெண்டா, பிள்ளைகள் பருவ வயது வர முதலே யாராவது நல்ல ஜோதிடரிடம் சரியா, அதாவது கொஞ்சம் கடவுள் பயபக்தி உள்ள, நல்ல கடவுள் நம்பிக்கை பயபக்தி உள்ள ஒரு ஜோதிடரிடம் போய் கேட்க வேணும். ஜாதகத்தை காட்டி இந்த எங்கள் மகனினோ மகளினோ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எங்களோட குலத்தோட ஒத்து போகிற திருமணம் நடக்குமா என்றதை முட்கூட்டியே நாங்கள் தெரிந்து வைப்பது நல்லது. அப்படி தெரிந்து வைப்பதன் மூலம், அதே போல் புத்திரதோஷமும் அப்படித்தான் சரியா, செவ்வாய்தோஷம், புத்திரதோஷம், மற்றது அதுகளெல்லாம் முட்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் பலருக்கும் அதை பற்றிய பல ஜோதிடர்களுக்கும் கூட சில பேருக்கு அவ்வளவு தெளிவில்லை. அப்போ என்ன செய்யணும்னா, அதை முட்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்தால், அப்படி ஏதாவது கிரக நிலைகளை ஜாதகம் காட்டினால் அதற்குரிய பரிகாரங்கள், பெரிய பெரிய பரிகாரங்கள் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவரவர் தகுதிக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்தே ஆக வேணும். நீங்கள் பணக்காரராக இருந்தால் நீங்கள் உங்கள் சந்ததிக்காக, உங்கள் முன்னோருக்காக, நீங்களும் அதே சந்ததியிலான் வந்து பிறக்க வேணும் என்றதுக்காக நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் உங்களை நொந்தாத்தான் மற்ற வகையில் அந்த பாதிப்புகளை குறைக்கலாம். என்றபடியாக நீங்கள் அதற்கேற்ற இதுகள் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வேறு இடங்களை செய்யலாம். எந்த கிரக சார்பாக அந்த பாதிப்பு வருவதோ அந்த கிரகத்தின் அதி தேவதைகளுக்கு, அந்த கிரகங்களுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களாலான பணத்தாலேயோ வேண்டுதல் வைக்கிறதாலேயோ ஏதாவது நீங்கள் செய்து அதை நீங்கள் நிவர்த்தி செய்தால் மட்டுமே இவர்கள் இங்கேருந்து தப்பலாம். அவர்கள் மட்டுமில்லை, அவர்கள் மூலமாக உங்கள் முன்னோர்கள், நீங்கள் எல்லோருமே தப்பலாம். என்றபடியாக முட்கூட்டியே ஜாதகத்தை காட்டி தெரிந்து கொள்ளுங்கள்.